அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர்னால் நான் இந்த சாஃப்ட்வேர் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளே ஸ்டோரில் வந்து ஜோதிஸ் ஆப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இந்த சாஃப்ட்வேரோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இடையில எந்த விளம்பரம் வராது. இது ஃபஸ்ட்டு விஷயம். இன்டர்நெட் இல்லைனாலும் இந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யும். இதில் வந்து ஓரோஸ்கோப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இன்டர்ஃபேஸு. மேலே பென்சில் மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாதகத்தோட டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுத்துட்டு டன்னுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜாதகம் கணிச்சு வந்துடுங்க. இப்போ இதை கேபியில் பார்க்கறது மேலே இருக்கிற 3 கோடை கிளிக் பண்ணி கேபி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ராசி, நட்சத்திரம், உப நட்சத்திரம் கீழே வந்தீங்கன்னா ஆளுங்கிரகம், ஃபார்ச்சுனா எல்லாமே இருக்கும். இந்த தசான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன தசை போகுது அப்படின்றத நீங்கள் தசா, புக்தி, அந்தரம் எல்லாத்தையும் ஃபுல்லாக தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். சிக்னிஃபிகேட்டர் குறிக்காட்டி நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இது வந்து பிறப்பு ஜாதகத்துக்கு பார்க்கறது. இப்போ அதே வந்து கேபியில் ஒரு பிரசனம் கணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மேலே 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கேபி ஹோரர் சார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 to 249 நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்பர் 70 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்கன்னா 70க்கு உண்டான சார்ட் வந்து கணிச்சு வந்துடும். இதில் தசாபுக்தி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். இது வந்து பார்த்துக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேருங்க. இதில் சில செட்டிங்ஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுங்க. இதில் சார்ட் டைப் வந்து சவுத் இண்டியன் டைப் கொடுத்துருங்க. ராகு கேதுனோடு மீனோடு அயனாம்சம் கேபி ஓல்டு கொடுத்துருங்க. மற்றபடி டிஃபால்ட் பிளேஸ் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை கொடுத்துருங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதை பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் கேபி ஓல்டு அயனாம்சம், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேருங்க. மற்ற சாஃப்ட்வேர்லாம் கணிச்சு வர்றதுக்கே வந்து லோட் ஆகி நெட்டு எதுவும் சரியாக வரலாம், ரொம்ப லோட் ஆகி ரொம்ப டிலே பண்ணும். இது அப்படி இல்லை. நீங்கள் எந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணாலும் அடுத்த நொடி பொழுதுல ஜாதகம் வந்துடும். ஜாதகம் பார்க்கலாம், பிரசன்னம் பார்க்கலாம், ஆளுங்கிரகம், இந்த மாதிரியான எல்லா தகவலையும் இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப எளிமையாக பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா அஸ்ட்ரோசேஜ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.